இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பி வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சற்றே விலகி முன்பாக நடந்து பரலோகத்திற்கு நேராக நெருங்கிச் சேர்கிற இந்த அனுபவத்தின் ஊடாக நாம் செல்லும் பொழுது வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, 30களை கடந்து 40களை கடந்து இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இனி வரப்போகிற வருடங்கள் நீங்கள் வாழ்ந்த நாட்களை விட கொஞ்சம் என்று சொல்லுவார்கள். எனக்கு இப்போ 43 வயசு, இன்னும் ஒரு 43 வயசு இருப்பனா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பைபிளே சொல்லுது, நம்முடைய வயதை பைபிளே குறைச்சி தான் சொல்லுது. ஏறக்குறைய அப்படின்னு சொல்லி ஒரு 80 சொல்லுது. அப்படி இருக்கும்போது இனி வரப்போகிற நாட்கள் வாழ்ந்த நாட்களை விட கொஞ்சமாக இருப்பதற்கு 40-45 கடந்தவர்களுக்கு அப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும் பொழுது, ஆனால் பரலோக நமக்கு மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை விட்டு தூரமாக வாழ்நாட்களை கடந்து செல்லும் பொழுது இந்த பரிசுத்த வாழ்வு கர்த்தருக்கு நேராக நாம் வாழ்ந்து முன்னேறும் பொழுது பரலோகத்தை நெருங்கிச் சேர்கிற நாட்களுக்குள்ளாக தூரத்திற்குள்ளாக நாம் போகிறோம் என்று சொல்லி அறிகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கணும், இயேசுவே நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிற நம்ம தான் இந்த பூமியில் நெடுநாட்கள் இருக்க வேண்டிய திட்டத்தோடும் இருக்கிறோம். அவரை வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே எல்லாத்தையும் வாங்கி குமிச்சிட்ருப்போம். அவரை வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பல திட்டங்களை போட்டுட்ருக்கிறோம். முரண்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக முரண்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற நம்ம தான் மனதிற்குள்ள ஆசைகளோடு கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தை குறித்ததான திட்டம் தேவை அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தனித்துவமானவர்கள், உன்னதமானவர்கள் என்று சொல்லி அநேகர் அறிந்திருக்கும் போது அதை நாம் மறந்திருக்கிறோம் என்பதும் நிச்சயம். ஏனென்று சொன்னால் நெருக்கடிகள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, நினைத்த காரியங்களிலே வெற்றிகள் கிடைக்காத போது நம்முடைய வாழ்க்கையில் சில திசை மாற்றங்களும் நம்பிக்கையில்லா தனங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள், ஆவியின் கனிகளிலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியிலே இருந்தவர்களைப் போல இருக்கிறோமா, ஆதி திருச்சபை இருந்ததைப் போல நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நான் இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறவன் அல்ல, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த நாட்களிலே கலப்படம் என்கிறதான ஒரு காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் வந்துவிட்டது. கலப்பு, இருதயத்திலே ஒரு கலப்படம், விசுவாசத்திலே ஒரு கலப்படம், பரிசுத்த கூட்டத்திலே ஒரு கலப்படம், பரிசுத்த ஜாதிக்குள்ளாக ஒரு கலப்படம், உபதேசத்திலே ஒரு கலப்படம். ஹல்லேலூயா. சபைகளிலே கலப்படம் வந்து இன்றைக்கு நாம் நிறமாறிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய தன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். அதை சிந்தித்து, ஹல்லேலூயா, ஐயா எங்கள் பாடே பெரும்பாடையா, இதெல்லாம் சிந்திக்க எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? நாங்கள் எங்களுடைய காரியம் அதுதான் நாம் செய்கிற தவறு. நமக்காக அவர் இருக்கிறார், தமக்கென்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்தார். அந்த முழு இரவு ஜெபத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன், ஆண்டவரால் எல்லாம் கூடும் தானே, எல்லாம் கூடும் தானே, இந்த உலக ஜனங்களை ரட்சிக்க அவரால் கூடும். ஆனால் அந்த பணியை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விதைகளென வைத்திருக்கிறார். லூக்கா 8:11 வாசிக்கும் போது இருக்கும், வேணாம், தேவ வசனம் விதைகளாம். பிரசங்கி 11:6 வாசிங்கன்னா, நீங்கள் காலையிலே விதையுங்கள், மாலை வரை உங்களுடைய கைகளை நெகிழ விடாமல் இருங்கள், இது வாய்க்குமோ அது வாய்க்குமோ என்று சொல்லி நீங்கள் அறியீர்களே என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்போ நம்மை அவர் விதைகள் என்று சொல்லி குறிக்கிறார். நம்மை விதைகள், எப்படி நம்ம விதைகளாகிறோம் என்று சொன்னால், தேவ வசனம் எனக்குள் வரும் பொழுது கலப்பில்லாததும் பரிசுத்தமானதும் வல்லமையுள்ளதும் அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள், அந்த தேவ வசனம் விதைகளாம். அந்த விதைகள் எனக்குள் வரும் பொழுது நான் முதலாவது விதைகளாக மாறுகிறேன், பிறகு விதைக்கப்படுகிற விதைகளாக மாறுகிறேன். அங்கே ஆமென் சொல்லலை. அந்த பிரசங்கம் கொஞ்சம் புரியாது உங்களுக்கு, போக போக புரியும். அப்போ விதைகளாக இருக்கிற நம்ம, விதைக்க வேண்டிய நாம் விதைகள் என்று சொன்னால், இந்த விதை கலப்படமாக இருக்கும் பொழுது கலப்படத்தை தான் நாம் விதைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் கலப்பு நன்றாய் போய்கிட்டு இருக்கும் ஒரு வாழ்க்கை,
பரிசுத்த வாழ்க்கையில் நன்றாய் போய் கொண்டிருப்போம், விசுவாச வாழ்க்கையில் நல்லா போய்கிட்டு இருப்போம். திடீர்னு ஏதோ ஒன்று குறுக்கிடும், ஏதோ ஒன்று குறுக்கிடும் பொழுது நம்மை அறியாமல் நாம் அதற்குள்ளாக போக ஆரம்பிப்போம். ஒரு சின்ன இடம் கொடுத்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் சிந்தையில் வருகிற அந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய விசுவாச துரோகத்தை, பரிசுத்த துரோகத்தை நமக்கு இழைத்து விடுகிறது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வாலிபத்தில் பல உறுதிமொழிகள் எடுப்பாங்க. நான் பரிசுத்தமாக இருக்கணும். வாலிபர்கள் சொல்லும்போது கல்யாணம் முடியாத பிள்ளைங்கள்ல நம்மளும் தான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என் சிந்தை தெளிவாக இருக்கணும் என்று சொல்லி நினைத்து போகும்போது எதற்கு விலகி நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதுவே நமக்கு எதிர்ப்படும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முழுமை எதிர்பார்க்கிறார், சுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி உயர்ந்த குல திராட்சை செடியாக தரம் உயர்த்தப்பட்ட தரமானவர்களாக நம்மை உருவாக்கினாரோ, தம்முடைய இரத்தத்தில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு, அந்த இரத்தத்திலே குறைவில்லை. அந்த இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி இருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய நீதி இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய நீதி இன்றைக்கு அசிங்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய நீதி இன்றைக்கு அலங்கோலமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாரம் வருடம் ஒரு நாள் கூட தவறாமல் ஆலயத்துக்கு வரோம், தினமும் பைபிள் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களில் நான் பார்க்கிறேன், வேதம் வாசிப்பதை முறையாக வைத்திருக்கிறார்கள், ஒழுங்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒழுங்கில்லை, நடக்கையில் ஒழுங்கில்லை, பேச்சில் ஒழுங்கில்லை, சிந்தையில் ஒழுங்கில்லை, செயல்களில் ஒழுங்கில்லை. இந்த பைபிள் வாசிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் விரோதமாக வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த கலப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் எப்படியெல்லாம் மாறி போகிறான். இந்த வெள்ளியோடு களிம்பு சேரும் பொழுது, இரும்போடு களிம்பு சேரும் பொழுது, இந்த திராட்சரசத்தோடு தண்ணீர் கலக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது. கர்த்தர் நம்மை எதை இந்த நாளில் எதிர்பார்க்கிறார்? நம்மை சுத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்மிடத்தில் இருக்கிற களிமை எடுத்து போட விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் நம்மை கொண்டுதான் இந்த பூமியை, இந்த ஜனங்களை அவரிடத்தில் திருப்ப அவர் நம்மை எடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை தனித்துவமாய் எடுத்திருக்கிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயாவிடத்தில் நான் பேசும்போது ஐயா அடிக்கடி என்னிடத்தில் சொல்வது, ஆத்ம பாரத்தோடு ஒரு சொல்வது, ஐயா சத்தியத்தை சத்தியமாக நம்ம பேசுகிறோம் ஐயா, இந்த சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்கள் வரலை, ஏதேதோ பேசுகிறாங்க, எதையோ மாயத்தோடு பேசுகிறாங்க, எதையோ கேட்டுட்டு இன்றைக்கி வேறு இடங்களில் ஜனங்கள் போய் இருக்கிறாங்க ஐயா, அவருடைய ஆத்மா என்னவாகும் என்று சொல்லி பலமுறை ஐயா அவர்கள் என்னோடு நான் பேசுவதை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி அந்த பாரம் நமக்குள்ளாக வரட்டும், அந்த பாரம் நமக்குள்ளாக வரட்டும். அதற்கு முன்பாக நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த ஜீவியம் இன்றைக்கு கலப்புள்ளதாக இருக்கிறதா? பரிசுத்தமாக, முழுமையாக, சுத்தமாக, கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் இருந்தார்கள் அந்த நாட்களிலே. இஸ்ரவேல் ஒரு கோத்திரமாகவும் ஒரு தேசமாகவும், யூதா ஒரு தேசமாகவும் அந்த கோத்திரத்தை பிரித்து ஆண்டவர் சாலமோனுடைய காலத்திற்கு பிறகு அது வரும் பொழுது, ராஜ்ய பாரங்களை செய்து வரும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த நாட்களிலே 2 விதமான ஆராதனைகள், பலவித தெய்வத்தை நாடினார்கள். ஆனாலும் குறிப்பாக அந்நிய தெய்வம் என்று சொல்லப்படுகிற பாகால்களை வணங்குகிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். யெகோவா தெய்வமாகிய கர்த்தரை வணங்குகிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். இந்த யூத தேசமும் இஸ்ரவேல் தேசமும் ஆண்டவராகிய கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், யெகோவா தெய்வத்தை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றொரு புறத்திலே பாகால்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். இன்றைக்கும் இருப்பதை போல நாம் பல தெய்வங்களை வணங்குகிற சகோதரர்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் சில முறைமைகளை பின்பற்றி இதுதான் தெய்வம் என்று சொல்லி தங்களுடைய தெய்வங்களுக்கு வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நடுவே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வழிபாடு, நம்முடைய ஆராதனை முறை சிலை இல்லாததும், சிலையை வணங்காததும், மனிதர்களை தூக்கி நிறுத்தாததும், எந்த விதத்திலும் உலகத்திற்கு ஏற்றாற்போல் இருக்காததுமான ஒரு அருமையான ஆராதனை, உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனை, உணர்ந்து 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 அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த நாட்களில் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென சொல்லி இந்த தேசத்திற்குள்ளாக வேறொரு வழிபாடு, அந்நிய தெய்வத்தினுடைய ஆளுகை உள்ளாக வருகிறது, ஒரு கலப்பு உள்ளாக வருகிறது. அது எந்த விதத்தில் அந்த தேசத்தை பாதித்தது என்று சொல்லி வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள்
16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம், அதில் 29 33 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 29 33 வரை நான் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நோபாத்தின் குமாரனாகிய எரேயாபின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி யசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேசத்திற்குள்ளாக பாகாலினுடைய வணக்கம் வருவதற்கு ஒரு ஸ்திரீ காரணமாக இருக்கிறாள். அந்த ஸ்திரீயை அவனுடைய தகப்பன் ஆகாபிற்கு திருமணம் செய்து வைக்கிறான். நல்லா கவனிக்கணும், இவர்கள் ஆளுகிற தேசத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஆளுகிற தேசத்தில் சகலமும் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்து நல்ல வாழ்வை கொடுத்து அவர்களை தம்மை சேவிக்கும்படியாக சகல காரியங்களையும் செய்து கொடுத்து வருகிற காலத்தில் தானே இந்த ஆகாபிற்கு பாகால் வணக்கத்தை செய்து வருகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார் அவருடைய தகப்பன். ஹல்லேலூயா. நான் அந்த அட்டவணையை போய் பார்த்தேன், எப்படி பாகால் வணக்கம் இந்த தேசத்திற்குள் வந்தது, அந்நிய தெய்வத்தினுடைய வணக்கம் எப்படி வந்தது, வேண்டாத காரியங்கள் எப்படி இந்த தேசத்திற்குள் வந்தது, அருவருப்புகள் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீயின் மூலமாக யசபேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சீதோனியரின் ராஜாவினுடைய மகளின் நிமித்தமாக பாகால் வணக்கம் இவர்களுக்குள்ளாக வருகிறது. என்னை கேட்கிற அன்பானவர்களே, என்ன காரணம், என்ன தேவை, அந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டிய தேவை என்ன? உணர்வில்லாமல் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஏதோ ஒரு சின்ன காரியம், உணர்வில்லாமல் இடம் கொடுக்கிற ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்வில் அந்நிய விக்கிரக வணக்கத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இருதயத்திற்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறது. அது இருதயத்திற்குள்ளாக மூழும் பொழுது, அந்த இச்சை எழும் பொழுது, ஆசை எழும் பொழுது நம்முடைய வாழ்வு மாறி போகிறது. இங்கே நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது யசபேலை அவன் திருமணம் செய்தபடியினாலே, அவன் அந்நிய ஸ்திரீயோடு சம்பந்தம் கலந்தபடியினாலே, அந்நிய மனுஷரோடு சம்பந்தம் கலந்தபடியினாலே, அவர்களுடைய முறைமையை ஏற்றுக்கொண்டபடியினாலே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தமும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வழிபாடும் கர்த்தரை விட்டு தூரம் போகிறதானும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியத்தையும் செய்கிறவர்களாக இவர்கள் மாறி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒன்று, ஹல்லேலூயா, கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டுக்கார் இப்படி செய்கிறார், வீட்டம்மா இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, சொந்தத்தில் எப்படி இருக்கிறாங்க, எதையோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் கொடுக்கிற சின்ன இடம் நம்முடைய ஜெபத்தை குறைத்து விடுகிறது, சபைக்கு வருவதை குறைத்து விடுகிறது, வேதம் வாசிப்பதை குறைத்து விடுகிறது, ஆவியின் கனிகளை குறித்த சிந்தைகள் இல்லாமல் போய்விடுகிறது, பரிசுத்தத்தை குறித்த சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது. இடம் கொடுத்து விட்டு அநேகரை சந்திக்கும் போது சொல்வது, சூழ்நிலையில் ஒரே ஒரு முறை விழுந்துட்டேன். நிறைய பேர் மனம் திறந்து பேசுவாங்க, பேசும்போது அவர்கள் சொல்கிற காரியம், நல்லா போய்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை, வேதம் சொல்கிறது இறுதி வரை நிலை நின்றால் மாத்திரம், இறுதி வரை நிலைத்திருந்தால் மாத்திரமே ஜீவ கிரீடத்தை பெற முடியும் என்று சொல்லி, வாழ்க்கை ஓட்டத்தில் நடுவில் இதுபோல காரியங்கள் வரும். ஏதோ ஒரு லாபத்திற்காக நாம் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை இழந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன காரணத்திற்காக கிறிஸ்துவ மாண்பை நாம் இழந்துவிடக்கூடாது. நீ ஆமீன் சொல்லலை? வேலை செய்கிற ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் போகிற அங்கங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற அநேகரை பார்க்கிறேன், ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது இல்லை, உதாசீனப்படுத்தி கடமைக்காக செய்கிற அநேகரை பார்க்கிறோம். வேத வாசிப்பதில் ஏதோ கடமைக்காக செய்கிற அநேகரை பார்க்கிறோம். இந்த வேதத்தை திருப்பி கீழே வச்சுட்டா அடுத்த நிமிஷம் உலக காரியங்களை பார்க்கிறவர்கள் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறோம்?
ஏதேதோ காரணங்களை சொல்கிறோம். ஏமா அப்படி ட்ரெஸ் போடுற, நீங்கள் பார்க்குற கண்ணில் பிரச்சனை எப்படி, ஏமா நீ இப்படி பேசுகிற, இதனாலயா பரிசுத்தம் கெட்டுற போகுது, ஏமா இப்படி பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் யார் பார்க்குறா, நான் சர்ச்சுக்கு போனால் போதும். பல காரியங்களை சொல்கிறோம். இருதயத்தில் கலப்பு வந்து விட்டது, உங்கள் வாழ்க்கையில் கலப்பு வந்து விட்டது. எப்பொழுது வேதத்திற்கு விரோதமாக புறம்பான ஒரு காரியத்தை சொல்லி நாம் நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, கிறிஸ்துவை விட்டு கொடுத்து, கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு கொடுத்து, பரிசுத்தத்தை விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, உங்கள் இருதயம் கலப்புள்ளதாய், கலப்பு நிறைந்ததாய் மாறி இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நான் வைராக்கியமாய் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். என் அருமையான சகோதரி ஒருவர் எனக்கு உண்டு. அவளோடு நான் பேசும் பொழுது, ஒருவேளை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவள் என்னிடத்தில் சில காரியங்களை பேசும்போது ஒரு இடத்துல சொன்னான், பல இடங்களுக்கு போகிறேன், அநேகருடைய மனங்களை புரிந்து கொள்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையில் அமர்ந்திருக்கிற பெண்கள் கூட, சபையில் அமர்ந்திருக்கிற ஆண்கள் கூட வேறு இச்சையினாலே நிறைந்து பார்க்கிற பார்வையில் அசுத்தம் நிறைந்தவர்களாக இருப்பதை கர்த்தர் அநேகரிடத்தில் உணர்த்துவது உண்டு. எந்த இடத்திலும் சபலம் கொள்ளாமல், எந்த இடத்திலும் சிந்தை மாறாமல் பரிசுத்த கண்களோடு பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் அவளோடு கடந்த மாதத்தில் பேசின காரியங்களை நினைவுபடுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நானும் மனுஷன் தானே, எப்படி சொல்லுவோம், நம்மளும் இங்கே அப்படிதான், இதெல்லாம் போய் தப்பா, அவள் ஒரு ராஜாவினுடைய மகள், நான் ஒரு ராஜாவினுடைய மகன், எடு பெண்ண எடுத்தாச்சு, அதெல்லாம் சரியா வந்துடும். கல்யாணத்துக்கு பிறகு பையனை நான் என்ன செஞ்சிருவேன், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணை என்ன செஞ்சிருவேன், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். வேதம் சொல்கிறது, அந்நிய ஸ்திரீயோடு, ஹல்லேலூயா, இவர்கள் போய் சம்பந்தம் கலந்தபடினால எசபேல் வந்து இவங்க தலையில் உட்காந்துட்டான். எசபேல் என்பது ஒரு ஆவி என்று சொல்லி நாம் பிரசங்கிக்கிறோம். ஆகாவினுடைய தலையில் ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் அப்படியே கீழே வச்சிங்கன்னா அவன் அதுக்கப்புறம் டம்மி தான், இந்த அம்மா தான் எல்லாமே. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய காரியம், அசுத்தங்கள், வேறு சிந்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அது உங்களை ஆளுகை செய்ய தொடங்கும், அது உங்களை ஆளுகை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க, நெஞ்ச நீங்கள் கை வச்சு யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நாம் தடமாறி இருக்கிறோம். சின்ன காரியத்திற்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு தூரம் போன நாட்கள் எத்தனை. இந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத நாட்களாய் மாறிப்போனது மாத்திரமல்ல, நாட்களை நாம் வீணடித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம் இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எதற்காகிலும் நாம் இடம் கொடுக்கிறோமா காரணத்தை சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆகாப்பை பார்த்து நம்ம கேட்க முடியாது, அவங்க அப்பாவை பார்த்து கேட்க முடியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. என்னையா எந்த ஊரில் பொண்ணு இல்லைன்னு சொல்லியா போய் எசபேல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த, சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் வந்த, நாங்கள்லாம் செய்கிறது போல ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் அவளை சேர்த்து விட்டுருக்கலாம்ல. ஹல்லேலூயா. நம்ம ஏமாத்தோம்ல, வேறு பொண்ணை பார்த்து பையனை பார்த்து ஐயாவை எப்படியாவது தாச்சா பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அது எந்த வழியில் எடுத்துகிட்டு போதும் அந்த வழியில் நிறைய பேரை பார்க்குறேன். மனம் மனம் இந்த ஒரு திருமணம் என்கிறதான ஒரு சின்ன ஒரு காரியம், திருமணம் என்கிறதான ஒரு காரியம் அநேகரை விசுவாச வாழ்க்கை விட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை விட்டு தூரம் விலக்கி போன எத்தனை வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்கள் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிறேன். பார்த்தும் பார்க்காததை போல இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் சமரசம் செய்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக என்னென்னா, அதெல்லாம் இப்போல்லாம் லவ், காதல் திருமணமெல்லாம் அது சாதாரணம். பாருங்க, அழகாக சொல்கிறாங்க. என்னாச்சு, சென்னையில் பிரச்சனையே கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறது, ஜாதியை ஒழிக்கிறதான் காதல். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஜாதி பார்த்தா பொண்ணு எடுக்கிறோம், சபைகள் அப்படியே பொண்ணு கட்டுறோம் கிடையாது. நல்ல பிள்ளையா கல்யாணம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம்ல, பண்ணி வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், லவ்வெல்லாம் எத்தனை ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், மகன்கள், மகள்கள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் வேறு பெண்களை, வேறு மார்க்கத்தில் இருக்கிறவர்களை, விக்கிரக வணக்கத்தில் இருக்கிறவர்களை திருமணம் செய்த அநேக போதகருடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் வேதனையோடு, பாரத்தோடு இந்த பிரசங்கத்தை வைக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையில்
எது கலப்பு, எந்த கலப்பு இருக்கிறது, எது கலந்து இருக்கிறது, அந்த கலப்பை இன்றைக்கு நீக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கர்த்தர் மீண்டும் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக, நம்மை மீண்டும் கழுவுவாராக. அதே தூய ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த யெசபேல் ஆகாபை திருமணம் செய்தபடினாலே அந்த தேசத்திற்குள்ளாக நாம் வாசித்தோம். ஆகாப் பாகால்களை வணங்கும்படியாய் போனான், விக்கிரக தோப்பை கட்டினான், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தான். இந்த ஆகாப் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவனாக யெசபேல் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருவோம். வாலிப பிள்ளைங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஒரு நாள் என்னால் முடியல. நிறைய சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் பிளக்கி, இன்னைக்கு எப்படின்னா ஒரு வாலிப பையனுடைய வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவ பையனுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறாங்கன்னு சொன்னால், அவன் என்றைக்கு அவர்களோடு கூட்டம் கூடுகிறானோ, என்றைக்கு அவர்களோடு நடக்கிறானோ, சிம்சோனை போல அவள் மடியிலே படுத்துக்கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறவன் முட்டாள். அவர்களோடு நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் அறியாமல் செய்கிற பாவம் செய்கிற அவர்கள் இவனுக்கு சொல்லிக் கொடுப்பது சும்மா. கடந்த மாதத்தில் என்னுடைய பழைய நண்பர்களோடு சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு 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 திட்டத்தில் நான் போயிருந்தேன். போய்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் சில காரியங்களை செய்துட்டு இருக்கும்போது என்ன கேட்குறான், நீங்கள் பாஸ்டரில் இதெல்லாம் நீங்கள் அடித்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படின்னு சொன்னேன். அடித்து பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்றான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ சீரியஸாக சொல்கிறியா இல்லை விளையாட்டுக்கு சொல்ல? இல்லை, சும்மா சொன்னேன். என்னை பார்த்து நீ சொல்கிற பற்றியா அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. இன்றைக்கு இந்த கலப்பு கற்றுக் கொடுப்பது என்பது நம்மிடத்தில் விளையாட்டு அப்படி கேட்குறான்னா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் போகிற இடத்துலலாம் தன்னுடைய அடையாளத்தோடு செல்வதில்லை. அவன் வீட்டிலே கழட்டி வச்சுட்டு போயிடுவான். நண்பர்களோடு ஒரு வெளியில் போகும்போது தான் கிறிஸ்துவ பிள்ளை என்கிற நிலையில் செல்கிறவர்கள் குறைவு. அவன் வெளியில் போகிறது நண்பர்களோடு போவான், அங்கே போய் ஆண்டரை பற்றி பேசுகிறதெல்லாம் கிடையாது. அப்படி தானே தம்பி? நிறைய நண்பர்கள் அப்படி தானே? வெளியில் போனால் ஆண்டரை பற்றிலாம் பேச்சு இருக்காது. உலக காரியத்தை குறித்து பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, யாரையும் ஒருத்தரை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு தெருவில் ஒரு பொண்ணு போதுன்னா அந்த பொண்ணை குறித்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஒரு பாடி ஷேம் பேசுவாங்க, உலக நடப்புகளை குறித்து பேசுவாங்க. அப்படி இருக்கிறவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி சிந்திக்கிறேன். தம்பி ஒன்றும் இல்லைப்பா, சும்மாந்தா என்று சொல்லிதான் இன்றைக்கு அநேகர் பழக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இதை கேட்கிற நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, நம்மிடத்தில் இருக்கிற களிம்பை எடுப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேசத்திற்காக, விழுந்து போகிற நம்முடைய ஜனங்களுக்காக, அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஊக்கமாய் செபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய நீங்க பாருங்க, ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது வாழ்க்கை எல்லாம் மாறி போச்சு. என்ன சொல்றோம்? காலம் மாறி போச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கை நாரி போச்சுங்கிற அளவில் இருக்குது இன்னைக்கு. ஏனென்று சொன்னால் அநேக லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் வரும்போது நினைத்தேன், சில சபைகளை குறித்து சிந்திச்சுக்கிட்டே வந்தேன். இந்த ஆட்டம் பாட்டம் கூத்தடிக்கிறவன், பரிசுத்தத்தை குறித்து கவலைன்னு சொல்கிறவன், பரலோகம் இல்லைன்னு சொல்கிறவன், அவங்கெல்லாம் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு இவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க? இன்றைக்கி பிரசங்கத்தில் கலப்பு வந்துருச்சு. நான் அதை குறித்து பேச வரல. வார்த்தையில் கலப்பு, கலப்பாய் கலப்படத்தோடு பேசுகிற ஊழியர்கள் உண்டு. நூதன பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாம, பரிசுத்தத்தை குறித்து நன்றாய் உணர்த்தாம, பரலோகத்தினுடைய மேன்மைகளை குறித்து சொல்லாம, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசாம, பரலோகம் நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய போறோம்னு பேசுகிற ஊழியர்கள் உண்டு. ஒருத்தங்க அந்த ஆளுக்கு என்ன மரியாதைன்னு தெரியல, 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கார். பரலோகத்துக்கு போகிறதுனால ஆண்டவருக்கு என்ன நன்மை? பூமியில் இருந்தால் தான் நமக்கு நன்மை, பரலோகம்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி பேசுகிற, கலப்பு பிரசங்கம் செய்கிற, கலப்படத்தை செய்கிற. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, பாலில் கலப்படத்தை கலக்கிறது ஒன்று, தண்ணியில் கலப்படத்தை கலக்கிறது ஒன்று தான், அவன் தாயை அவமானப்படுத்துறது ஒன்று தான் சொல்லி ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. எங்க பாலில் ஒரு சொட்டு விஷம் இல்லைங்க, பாலில் ஒரு தூசி விழுந்தால் அந்த பாலை நம்ம குடிக்க மாட்டோம். இன்றைக்கு கலப்படம் உணவை, கலப்படம் கலந்த உணவை சாப்பிட மறுக்கிற நாம் கலப்பட உபதேசத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஹல்லேலூயா. கலப்படத்திற்கு எப்படி நம்ம இடம் கொடுக்கலாம்? எப்படி நாம் சமரசம் செய்து கொள்ளலாம்? இதெல்லாம் பாவம் அல்ல, இதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி சமரசம் செய்து கொள்கிற கிறிஸ்தவர்கள். ஆகாப் யெசபேலை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பாகாலை வணங்கினது மாத்திரமல்ல, விக்கிரக தோப்புகளை கட்டினது மாத்திரமல்ல, அவளுக்கு இடம் கொடுத்தபடியினாலே, அவள் அவனை ஆளுகை செய்தபடியினாலே அந்த தேசத்தில் இருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை செய்தாள்.
சின்ன காரியத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையை அது நாசம் செய்து விடுகிறது. ஒரே ஒரு சின்ன கலப்படம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவித்திற்குள்ள வந்ததுன்னு சொன்னால், யாரோ ஒரு மனிதனுக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகிறது, நம்முடைய வாழ்க்கை திசை மாற்றம் அடைகிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பரிசுத்தம் 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 என்று சொல்லி சபைகள் இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டிய பரிசுத்த பீடங்கள் இன்றைக்கு கலங்கப்பட்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி எழுதினேன், நீங்கள் நடிக்கிற நடிப்பு, நீங்கள் செய்கிற கலப்படம், இந்த படம் ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகை வரும்போது இந்த படம் வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. உணவுக்கு கலப்படம் எப்படிங்க வந்துச்சு? எல்லாம் இயற்கையாக இருந்துச்சு. இப்போ என்ன மாறி போச்சு? காலம் மாறி போச்சு, எல்லாம் ஹைபிரிட் ஆகி போச்சு. அந்த ஹைபிரிட் யார் கொண்டு வந்தா? நம்ம தான் கொண்டு வந்தோம். இப்போ என்ன? நாட்டு சக்கரை, நாட்டு கொய்யா, நாட்டு மாம்பழம், நாட்டு வாழைப்பழம், நாட்டு மாடு. அது போல நாட்டு ஆத்துமாக்களை நான் தேடுறேன். ஹல்லேலூயா. என்ன ஆத்துமாங்க? நாட்டு மாடா, நாட்டு ஆடா, நாட்டு கோழியா, நாட்டு தென்னங்காயா, நாட்டு கொய்யாவா? ஹல்லேலூயா. அதில் உரம் போடாத கொய்யாவா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்னத்தலாமோ போட்டு நான் நாட்டு ஆத்துமாக்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். நாட்டு ஆத்துமாக்கள் சபையிலே மீண்டும் வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நிற்கிறேன். கிறிஸ்துவம் வேகமாக வளர வேண்டும். கிறிஸ்துவம் வேகமாக வளர்கிறதா என்கிறதான சிந்தை இருக்கிறது. காரணம், இந்த கலப்படம். எப்படி ஒரு உணவில் கலப்படம் இருந்தால் அது நம்முடைய உண்மையான சத்துக்களை கொடுக்காமல் நம்முடைய சரீரத்தினுடைய வளர்ச்சியை அந்த அளவிற்கு நாம் அடைய முடியாதோ, அதுபோல இன்றைக்கு கலப்படம் வந்தபடியினாலே பரிசுத்தம் என்பது அந்த அளவிற்கு செல்லவில்லை, சபை என்பது அந்த அளவிற்கு வளரவில்லை, தேவனுடைய ராஜ்யம் அந்த அளவிற்கு கட்டப்படவில்லை. அப்போ கலப்படம் எல்லாவற்றையும் தடுத்து விடுகிறது, கலப்படம் எல்லாவற்றையும் சிதைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. கலப்படத்திற்கு விலகி நிற்கணும். இருதயம் கலக்காமல், இருதயத்தில் கலப்பு வராமல் பரிசுத்த சிந்தையோடு வாழ்கிற ஒரு கூட்ட ஜனமாக நாம் இருக்க வேண்டும். பார்க்கிறவர்கள் சொல்லணும், சுத்தமானவங்க அவங்க பேச்சில் என்ன இருக்கு? சுத்தம் இருக்கு. அவங்க நடக்கையில் என்ன இருக்கு? சுத்தம் இருக்கு. ஆனால் இப்போ எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் சரிதான், ஆனால் அந்த ஒன்று மட்டும், அதை மட்டும் அவங்க மாற்றணும். எப்படி சொல்லுவாங்க நம்மளை? எல்லாம் சரிதான், நல்லா பேசுவாங்க, வீட்டுக்கு போனால் நல்லா கவனிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அந்த அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு பாருங்க. அதுதான் அவங்க போனால் ஒரே பெருமை. உட்கார வச்சு டீயை கொடுத்து, காப்பி கொடுத்து, பலகாரத்தை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, பழத்தை கொடுத்து பக்கத்திலே உட்காந்து பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா பெருமை பெருமை பெருமை. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, அவர்கள் பேச்சிலும் நடக்கையிலும் சிந்தையிலும் பரிசுத்தம் 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 என்று சொல்கிறவர்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பரிதவிக்கிறார். சுத்தமாக நம்மளை படைத்தார், நாம தான் ஹைபிரிட்டாக மாறிட்டு இருக்கிறோம். விதை மட்டும் பழம் மட்டும் ஹைபிரிட் ஆகலை, நம்மளும் காலம் அப்படின்னு சொல்லி ஹைபிரிட்டாக மாறிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் தாய்மார்கள்லாம் நான் நிறைய பேரை பார்க்குறேன். எங்கள் ஊருக்கு போனோம்னா கொஞ்சம் பேரை நான் என்னால் பார்த்துட்டு வித்தியாசப்படுறேன். அவங்க நைட்டியை போட்டுக்கிட்டு, சுடிதாரை போட்டுக்கிட்டு, இவங்களுக்கு யாரா சுடிதார் போடு. நான் அதை குறையா சொல்ல வரல, எப்படி தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம். மூல உபதேசமும் அடிப்படையான பரிசுத்தமும் அஸ்திபாரமான அந்த விசுவாசத்தையும் அதில் நீங்கள் கலப்படத்தை கொண்டு வந்துவிடக் கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை லாபத்திற்காக, இந்த உலகத்திற்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் அதனால் உங்களுடைய பரிசுத்தம் கெட்டுவிடக்கூடாது, உங்கள் நடக்கை கெட்டுவிடக்கூடாது, கிறிஸ்துவ மாண்பு குலைந்து விடக்கூடாது என்று சொன்னால் ஹல்லேலூயா நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. ஆனால் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக, உலகத்தினுடைய ஆட்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், நம்மை கலப்படத்திற்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சரி என்று சொல்லி தலையை தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு நம்மை மாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய செவிகளை திருப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு எதுவும் சரிதான், எதுவும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிற கிறிஸ்துவர்களாக மாறி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பலிபீடத்தில் பரிசுத்தத்தோடு, உத்தமத்தோடு, உபவாசத்தோடு, ஜபத்தோடு நின்று பேசின பலிபீடங்கள் இன்றைக்கு வேறு விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தடியெடுத்தவெல்லாம் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அதை போல எல்லாரும் இந்த பிரபலத்தை தேடி, உயரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய தேவ ஜனமே,
நீங்கள் சூழ்நிலைகளை நன்றாய் கவனியுங்கள். உங்கள் தேவைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேவை பரலோகம், நம்முடைய தேவை ராஜாவினுடைய பிரசன்னம், நம்முடைய தேவை நித்திய நித்தியமாய் இருக்க வேண்டிய அந்த இடம். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்வு சீக்கிரத்தில் முடிந்து போகும். ஆனால் நாம் சேரக்கூடிய ஒரு இடம், நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு இடம், நித்திய நித்தியமாய் இருந்து அமர்ந்தவரை துதிக்க ஒரு இடம், அதை நோக்கின சிந்தனை நமக்கு வளருவதாக. சபைகள் இதை மறந்து போய் கொண்டிருக்கிறது. பல சபைகள் மறந்து போய் கொண்டிருக்கிறது. எசபேலை உள்ள விட்டுட்டோம்னா முடிந்து போகும். நம்மை ஆள்வது மட்டுமல்ல, நம்மை கொண்டு நம்மால் வாழ வேண்டிய, நம்மால் சீர்படுத்த வேண்டிய சமுதாயத்தை நம்மை கொண்டே சீரழிக்கிற எசபேலின் கலப்படம் இன்றைக்கு சபைக்குள் வந்திருக்கிறது, சபை ஜனங்களுக்குள் வந்திருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா இதை போய் பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கலன்னா இதை போய் இழுத்துட்டு வந்தேன். ஆமாங்க, அன்னைக்கு யோசிக்காமல் விட்டுட்டேன். சிந்திக்க வேண்டிய காலகட்டம், சிந்திக்க வேண்டிய காலகட்டம். ஹல்லேலூயா. இருதயத்தில் தோன்றும் கலப்பு, அதை மாற்ற யாரால் கூடும்? யாரால் கூடும்? ஹல்லேலூயா. ஏசாயா 1:22 இப்படி சொல்லுது, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் வெள்ளி என்ன ஆயிடுச்சான்? களிம்பாயிட்டான். உன் திராட்சரசம் தண்ணீர் கலந்தாயிற்று, தண்ணீர் கலப்பானது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தைகளை கேட்கிற நமக்கு கழுவுகிற ஒரு ரத்தம் நமக்கு இருக்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு ரத்தம் நமக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. நீதிமொழிகள் இப்படி சொல்லுது, உன்னிடத்தில் இருக்கிற கலப்பை, உன்னிடத்தில் இருக்கிறதான கலப்படத்தை நீ நீக்கிவிடு என்று சொல்லி. நீதிமொழிகள் 25:4 வாசிங்க. நீதிமொழிகள் 25:4. நானே வாசிக்கவா? வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு. பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் வெள்ளி என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விதை என்கிறார், நம்மை வெள்ளி என்கிறார், அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்கிறார், அவராலே செய்யப்படுகிற பாத்திரம் என்கிறார். இன்றைக்கு இந்த வெள்ளியாகி நாம் இருக்கிறோம், புடமிடப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. களிம்பு எப்பொழுது நீங்கும்? நம்மை அவர் புடமிடும் பொழுது சுத்த வெள்ளியாக, சுத்த பொன்னாக நாம் மாற முடியும். அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற களிம்பை நீக்கும் பொழுது, அது நீக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற கலப்பு மாறும் பொழுது, எதற்காக நம்மை உருவாக்கினாரோ, எதற்காக நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ, நம்ம இடத்தில் என்ன திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, அதை செயல்படுத்துகிற, அதை அதிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். ஒரே ஒரு அள்ளிலே வந்துச்சு. அப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாங்கள் ஜெபிப்போம், நீங்கள் வந்திருக்கீங்களா, எங்களுக்கு நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணி விடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு எங்களுக்கு நடந்துடணும். நீங்கள் ஆராதிப்பதும் நீங்கள் நம்புவதும் சர்வ வல்ல தெய்வத்தை, கேட்டால் தருகிறவரை, உங்களை நினைத்திருக்கிறவரை, உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரை, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வாழ்ந்திருக்கும்படியாய் தான் கொடுத்தவரை ஆராதிக்கிறோங்க. அதற்கு எதற்கு நாங்கள்? நீங்கள் கேட்டால், நீங்கள் விரும்பினால், நிச்சயமாக கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, பெற்றுக்கொள்வோம் என்கிறதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எனக்கு இதை கொடும் அதை கொடும் என்று கேட்பதை அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினீர், நான் மீண்டும் பயன்பட வேண்டும் வெள்ளியாக, நான் மீண்டும் பயன்பட வேண்டும் பாத்திரமாக, எனக்கு ரட்சிப்பை தந்ததற்குரிய நோக்கத்தை நான் செயல்படுத்த, அதிலே நிற்பதற்கு ஆண்டவரே என்னை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். இன்றைக்கு களிம்பாய் இருக்கிற வெள்ளி, அதில் இருக்கிற களிம்பு நீக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த குயவன், அந்த தட்டான் நம்மை மீண்டும் தட்டி வணைந்து உருவாக்கி இந்த தேசத்தினுடைய எல்லைகளிலே சாட்சி உள்ளவர்களாய், சாட்சி மிகுந்தவர்களாய், சாட்சியாய் நம்மை வாழ வைப்பார். எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். வாக்கில் நிந்தை இருக்கிறது, நிந்தைக்குரிய காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் வேதனை வந்தது, என் வாழ்க்கையில் சோதனை இருக்கிறது, அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. சில கலப்புகளை நீங்கள் அனுமதித்தீர்கள், சில தீர்மானத்தின் ஊடாக சில கலப்படம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, சில சொந்த தீர்மானங்களை நாம் எடுத்தோம், தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல். இந்த ஆகாபிற்கு எப்படி எசபேல் வந்தார்களோ அவர்களைப் போல இச்சித்தும் விரும்பியும் நம்முடைய சொந்த விருப்பத்தில், சுய விருப்பத்தில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விட்டபடினால்தான் இன்னைக்கு நம்முடைய வெள்ளி
கலப்படமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை திராட்சரசமாய் பயன்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர் கலந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில சொந்த முயற்சியில சொந்த காரியத்தில் சில காரியங்களை செய்தபடியினாலே நான் வாழ்க்கையில கீழே விழுந்திருக்கிறேன். நான் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக என்னை படைத்தீரோ, என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்தீரோ, என்னை தெரிந்து கொண்டீரோ, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரோ, அந்த நோக்கத்தில் நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, இனி நான் அல்ல, இனி நான் அல்லப்பா, என் பலம் அல்லப்பா, இனி எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி அதில் கேட்டபோது ஹல்லேலூயா, அவர் மீண்டுமாய் புடமிட ஆரம்பித்தார். ஒரு நேரம் வந்த பொழுது என் மனைவி சொன்னாங்க, ஆண்டவரே, எங்களை புடமிட்டது போதும்பா, இதற்கு மேலே தாங்க முடியல. நான் சொன்னேன், இன்னும் புடமிடட்டும். நான் கடந்த முறை வந்திருக்கும் போது இடத்துல சொன்னேன், இன்னும் புடமிடட்டுன்னு சொன்னேன். அவர் சொன்னா, ஏன் ஆண்டவர் புடமிட்டது போதும்னு சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன், அவர் புடமிட புடமிட அவர் நம்மை சுட சுட நம்ம அப்படி உடையாத பாத்திரமாய், இனி ஒருபோதும் விலகாத பாத்திரமாய், எந்த கலப்பிற்கும் இடம் கொடாமல், சுயத்திற்கு இடம் கொடாத ஒரு பாத்திரமாய், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்ம மாறிடுவோமா என்று சொல்லி என் மனைவியிடத்தில் சொன்னதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த போது, அவர் புடமிட நம்மை ஒப்புக் கொடுத்த போது, அவர் சுட்டு நம்மை வணைவதற்கு ஒப்புக் கொடுத்த போது, கர்த்தர் மீண்டுமாய் கலப்படம் இல்லாத தூய்மையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், பயன்படுகிற கருவிகளாய், பாத்திரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம் உள்ள வந்தது. ஆனால் அவர் இந்த பாவத்தோடு இருக்கல. ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். சங்கீதம் 51. ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் அப்பா, நான் பாவம் செய்துட்டேன். எனக்குள் இருந்து என் வழி வழியாய் வந்த பாவம், ஒரு மாம்ச சிந்தை என்னை பாவத்திற்குள்ளாக கொண்டு போயிடுச்சுப்பா. ஆனால் இப்பொழுது உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. என்னை எதற்காக நீர் அபிஷேகித்தீரோ அந்த அபிஷேகத்தினுடைய உன்னத வல்லமைகள், உன்னத நோக்கங்கள் நிறைவேறணும்ப்பா. எதற்காக கொம்பின் தைலம் எனக்காக செலவழிக்கப்பட்டதோ, எதற்காக உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நமக்காக பகிரப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விலை கிரயமாக, பலியாக நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த ரத்தம் நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். அதிலே நாம் கலப்பை கொண்டு வந்து விடக்கூடாது. இந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு, சமரசம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். வைராக்கியமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு, பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தவறு செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில கலப்பு வந்துருச்சு, என் வாழ்க்கையில கலப்படம் இருக்கு, நான் என்ன செய்யணும்? தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம் வந்தது, ஒரு பெரிய கலப்படம் வந்தது. பத்சேபாலை இச்சித்தார், பத்சேபாலோடு செய்யக்கூடாத தவறை செய்தார், அவருடைய கணவனை கொலை செய்தார். ஆனாலும் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, என்னை நீர் சுத்தமாக்கும், மீண்டும் என்னுடைய இருதயத்தை புதிதாக்கும், என் இருதயத்திற்குள்ளாக நீர் வாரும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதம் 51:11 வாசிங்க. 10:11 வாசிங்க. புதுப்பியும் 12 தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த 51 சங்கீதத்தினுடைய துவக்கம், அந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பாவம் செய்து வந்த பிறகு, நாத்தான் தீர்க்கதரிசி அவர்களை எச்சரித்த பிறகு, பாவத்தை உணர்த்தின பிறகு அவர் பாடின சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பாவம் நெருக்கடிகள் வரும்பொழுது இன்றைக்கு உணர்வடையாமல் செய்ததை சரி என்று சொல்லி, நான் செஞ்சதுதான் சரி, நான் என்ன பேசுறேனோ அதுதான், அதில் புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படாது. அப்பா, உன்னிடத்தில் அழுக்கு இருக்கு என்று சொல்லி உணர்த்தப்படும் பொழுது, ஆம், என்னிடத்தில் அசுத்தம் இருக்கிறது, என்னிடத்தில் கலப்படம் இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு, தாவீது அவன் மீண்டும் வெற்றி பெற்றதற்கு காரணம் சிந்தப்பட்ட அந்த தைலம், அந்த தைலம். ஹல்லேலூயா. அபிஷேக தைலம், அது விலையேற பெற்றது. கொம்பின் தைலம் தன்மேல் ஊற்றப்பட்டதை நினைத்து பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு தைலம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் சிந்தப்பட்டது ரத்தம். ஹல்லேலூயா. பாவம் இல்லாதவர்கள்
அசுத்த சிந்தனை இல்லாதவர்கள், பல நேரங்களில் கலவரப்பட்ட எண்ணம் இல்லாதவர்கள் நம் குறைவுதான். பல நேரங்களில் சிந்தை வரும் பொழுது ஆவியானவரோடு நடக்கிறவர்களுக்கு அது உடனே உணர்த்தப்படுகிறது. அவரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலில், வேதனையில், சோதனையில் விழுந்த பிறகு நான் தவறு செய்தேன் என்று சொல்லி எழுகிறோம். இன்றைக்கு தாவீது கேட்பதை போல நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் மீண்டும் தங்கணும், ஒரு நிலைவரமான ஆவி எனக்குள்ள வரணும், என்னை மீண்டும் நீங்கள் சிருஷ்டிக்கணும்ப்பா, புதிதாக்கணும்னு எத்தனை பேர் கேட்போம்? என் வாழ்க்கையில் வந்த பாவங்கள், அசுத்தங்கள், கலப்படங்கள் இன்றைக்கு மாறி போகணும். நான் சொல்கிறேன், இந்த தீர்மானத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடையாக இருக்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு என்னன்னா, இந்த கலப்படம் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி நாம் சரியாய் பார்க்க முடியாதபடிக்கு, அவரை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை சரியாய் வைக்க முடியாதபடிக்கு, அவரை உணர முடியாதபடிக்கு நம்மை தடுப்பது இந்த கலப்படம். ஏனென்று சொன்னால், இந்த கலப்பு, வேறு சிந்தை, உலகத்தினுடைய காரியம் நமக்குள் கலந்திருக்கிறபடினாலே பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த ஜீவியமும் நமக்கு தூரமாயிருக்கிறது. நாம் இதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம், உலக காரியத்தில் உழண்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிடுவீங்க? ஆண்டவர் என் கூட பேசுகிறான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. தாவீது கொஞ்ச நேரம் வரைக்கும் தாங்க பிள்ளை செத்து போச்சுன்னு விழுந்து கிடந்தான். சில நேரங்களில் நமக்கு தோணும், ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, நீ தரணும். நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒரு 29 காரியத்தை விட்டுருவேன், ஒரே ஒரு காரியத்தை விட மாட்டேன், அவர்கிட்டயே காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். ஆண்டவரே 29 விட்டுட்டேன், இது ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன். எப்படி விட முடியும் ஆண்டவரே, இப்படிலாம் போயிட்டல அப்படி சொல்லி அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிற நாட்களை நினச்சி பார்க்கிறேன். அந்த ஒன்றையும் விடும் பொழுது இழந்த 30 கல்ல 100 மடங்கு தர வேண்டிய காரியத்தை அவர் வைத்திருக்கும் போது ஒன்றிற்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம், ஒன்றுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு கலப்பை, அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு கலப்படத்தை இன்றைக்கு விலக்கிவிடு, சுத்த பொன்னாகிவிடு, சுத்த வெள்ளியாகிவிடு. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வை மாற்றுவார். தாவீது கேட்டதை போல, ஆண்டவரே மீண்டும் மீண்டும் அப்பா ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும், மீண்டும் என்னை கழுவும், மீண்டும் என்னை தூய்மையாக்கும். உம்முடைய ஆண்டவரே ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். எத்தனை பேருக்கு அந்த ரத்தம் கழுவப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம்? எத்தனை பேர் மேல அந்த ரத்தம் இருக்கு? அந்த ரத்தத்தினுடைய ஆளுகை என் மேல இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. மத்தேயு 5:8 வாசிங்க. மத்தேயு 5:8 வாசிங்க, நான் முடிக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், பரலோகம் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள சிந்திக்கும் போது அவங்க செய்வது நமக்கே தெரியுது, வெட்கங்கெட்ட தனமாக செய்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ இவங்க அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் டூப்பாக தானே இருக்கும். ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். சுத்தமுள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்போ அந்த தரிசிக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேரை நான் பார்க்கிறேன். உண்மையிலே தரிசனம் பார்க்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி சொல்றேன். ஆனால் சில டமரங்கள்லாம் இருக்கு, அது பண்றதெல்லாம் கூத்து, பூரா கலப்படம், உலகத்தையும் கிறிஸ்துவத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? என் தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவர் ஒரு 2-3 மாதம் முன்னாடி கூட சொன்னார், நான் இங்கே இருக்கிற யாரோடையும் போட்டி கிடையாது, ரகுமானோட போட்டி, அஜித்தோட போட்டி, விஜயோட போட்டினார் ஒருத்தர். வாயில் ஜிப்பு போடாமல் உடம்பெல்லாம் ஜிப்பு போட்டு ஆடுவார் ஒருத்தர், அவர். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்கிறாரு, கலரான விளக்குகளெல்லாம் போட்டுட்டு யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிற அந்த தரிசனமா, அதற்கு ஏற்றார் போல் என்ன போடுறோமா, அவர் ஒரு பாஸ்டருடைய பையன், நிறைய மியூசிக்கெல்லாம் போடுவார். இப்போ ஒரு பாட்டு கூட, அவர் பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கலர் எல்லாம் என்னது, பரலோகத்தில் தெரிகிற தரிசனமா. ஹல்லேலூயா. கண்ட உபதேசங்களுக்கு உங்களை சாய்த்தீர்கள் என்று சொன்னார், உங்கள் இருதயத்தில் விசுவாச வாழ்க்கையில் வசனம் கேட்பதில் கலப்படம் வரும். இன்றைக்கு பிசாசு செய்கிற நூதனமான கலப்படமான உபதேசம் என்ன தெரியுமா? தேவ பயத்தை தம்முடைய ஜனங்களினுடைய இருதயத்திலிருந்து எடுத்தது தான்.
அதை வேற யாரும் செய்யல. வெளியில் இருக்கிற விநாயகர் கோயில் பூசாரி செய்யல. அதை அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தெய்வத்தை பற்றியே நல்லா தெரியாது. இங்கே பேசுறதெல்லாம் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள், போதகர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற 2-3 பாட்டை போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்து இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு கலப்படமான உபதேசத்தை செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தேவ பயமற்ற சந்ததியாக நம்ம இராதபடிக்கு தேவ பயம் உள்ளதும் அவருக்கு பிரியமான சந்ததியும் அவராலே விரும்பப்படுகிற தலைமுறையாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 வாசிங்க. நான் முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். அவரிடத்தில் சேரும் பொழுது வாசிங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. இருமனம்னா என்ன? மிக்சிங். எப்படிங்க மிக்சிங்? இன்னைக்கு மிக்சிங் இல்லாம நான் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறதான ஃபிக்சிங் என்னதுங்க? இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். எசபேல் உள்ள வந்ததினாலே ஒரு இரண்டு விதமான வழிபாடுகள் கலந்தது, அசுத்தம் கலந்தது. சந்ததி, அதற்கு முன்பாக இஸ்ரவேலின் சந்ததியாக, யாக்கோபின் சந்ததியாக யூதா கோத்திரத்தில் வந்தவர்கள் இன்றைக்கு வேறு இடங்களிலே பெண்ணெடுத்து அவர்களுக்கான அடையாளத்தை மாற்றி போட்டார்கள். அந்த பாகாலினுடைய வணக்கத்தை, விக்கிரக தோப்புகளை அகற்றுவதற்கு பல நாட்கள் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. தேசமெங்கும் விக்கிரகத்தினுடைய தோப்புகள் வந்தது, விக்கிரகத்தினுடைய பலிபீடங்கள் வந்தது. நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக முழங்குகிற ஒரு சத்தம் வந்தது, நம்முடைய தேசத்திற்குள்ளாக வந்து அவர்களுடைய தெய்வமே தெய்வம் என்று முழங்கினார்கள். அதற்கு இடம் கொடுத்தார்கள் நம்முடைய ஜனங்கள். இன்றைக்கு அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி சங்கீதம் 16 சொல்கிறது. விக்கிரகத்திற்கு பின்பாக செல்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வசனம் சொல்கிறது. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அது தனிப்பட்ட பிரசங்கம். கர்த்தருக்கு பிரியமில்லாத அத்தனையும் விக்கிரகம் தான். கர்த்தரை விட மேலானதா எண்ணுகிற அத்தனையும் விக்கிரகம் தான். உலக பொருளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது விக்கிரகம் தான். இன்னைக்கு இருதயத்தில் கர்த்தர் சுத்தமுள்ளவைகளை தருவாராக, சுத்தமானவைகளை தருவாராக. நாம் இன்றைக்கு களிம்பை, நம்மிடத்திலிருந்து களிம்பை எடுத்து போடும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய மாயத்திற்குள்ளாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. நூதன உபதேசங்களுக்குள்ளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்த சிந்தனை இல்லாமல், பரலோகத்தை குறித்த சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலப்பட போதனைகள், கலப்படமான போதகளுடைய போதனைகள் இன்றைக்கு கலப்படத்தை செய்து, இன்றைக்கு உணவு கலப்படம் வந்துவிட்டால் உண்ண தகுதி இல்லாததும் உடலை வளர்க்காத தகுதி இல்லாததும் ஆகிவிடுவதைப் போல எங்களுடைய விசுவாசமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த வாழ்க்கையும் கலப்படம் மிகுந்ததாக இருந்தது என்று சொன்னால் தேவ அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர முடியாது. அந்த சிந்தனை எங்களுக்குள்ளாக வரட்டும் அப்பா. விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு கலப்படமான சிந்தனையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களை ஒரு விசை, ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஒரு விசை பாருங்கப்பா. என்னுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் உணர்ந்தவர்களாய், இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்திற்கு தடையா, நன்மைக்கு தடையா, அநேக தாமதங்களுக்கு காரணமாய், உன் சிந்தை தடுமாற்றம் அடைவதற்கு காரணமாய் இருப்பது இந்த கலப்படம். கலந்திருக்கிற பாவ எண்ணங்கள், கலந்திருக்கிற பாவ இச்சைகள், கலந்திருக்கிற உலகத்தினுடைய காரியங்கள், கலந்திருக்கிற பொறாமைகள், கலந்திருக்கிறதான சிந்தனைகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடும்படியா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணும்படியாக, நம் இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் அவர் வாசம் பண்ணிட்டார்னா அவருடைய ராஜ்யமே நமக்குள் வந்து விட்டது என்று சொன்னார். தேவ தூதர்கள் இங்கே தான் இருப்பாங்க. அவரே நமக்குள் வந்து விட்டார். சகலமும் நமக்கு நன்மையாய் மாறும், சகலமும் நமக்காய் திருப்பப்படும். ராஜாதி ராஜா நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நம்முடைய இருதயமோ களிம்பாய் இருக்கிறது, கலப்படமாய் இருக்கிறது. அவர் வாசம் பண்ண விரும்புவதற்கு முன்பாக அதை தூய்மையாக்க விரும்புகிறார். கலப்படம் தேவ அருளை, பெரும் பொருளை அடைய தடை போடும் கலப்படத்தை விளக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பார்க்கிறோம். தாவீது சொன்னான், என் தாய் என்னை இப்படி பிறக்க வச்சுட்டாங்க, நானும் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவரே, அபிஷேகிக்கப்பட்ட நான் தவறு செஞ்சுட்டேன்,
பொறுப்புள்ள நான் தப்பு பண்ணிட்டேன், நோக்கத்தில் இருக்கிற நான் தவறு பண்ணிட்டேன், விலகிட்டப்பா, இச்சையில் இழுக்கப்பட்டு ஓடிட்டேன், சுயத்தில் இழுக்கப்பட்டு போயிட்டேன், கண்ணு என்னை இழுத்து கொண்டு போயிருச்சு. உடைய பிரமாணம் தெரியும், உடைய கற்பனை தெரியும், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னு தெரியும், இவ்வளவு தூரம் வந்தது உடைய கிருபைன்னு தெரியும். ஆனா இப்போ நான் தவறு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன். ஆனா உம்மிடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா, உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இப்பவும் இந்த நேரத்திலும் என்னை சுத்தமாக்க மாள முடியும், என்னை தூய்மையாக்க மாள முடியும். இன்னும் ஒரு ஓட்டம், இன்னும் ஒரு பிரயாணம் என்னை கொண்டு போக முடியும். இன்னும் எனக்கு காலம் இருக்கு, இன்னும் எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. பரலோகத்தில் நீ வைத்திருக்கிற உடைய ராஜ்யத்தில் வரும்போது நீ வைத்திருக்கிற கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அதை நோக்கி நான் ஓடுவேன், விருப்பத்தோடு ஓடுவேன், என்னை நிலைப்படுத்தி ஓடுவேன், கட்டாயப்படுத்தி ஓடுவேன். வேதம் சொல்லுது, இருதயத்தினுடைய நுனித்தோல அந்த விருத்த சேதனம், இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம் மீண்டும் உண்டாகணும். மீண்டும் அந்த விருத்த சேதனம் உண்டாகணும்னு அதை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? இதுவரை வாழ்ந்ததில்லைங்க, இதுவரை ஓடினதில்லைங்க, இதுவரைக்கும் நீங்க செஞ்சது மாத்திரம் இல்லைங்க. இனி ஒரு ஓட்டம், இனி ஒரு உயர்வு, இனி ஒரு வளர்ச்சி, இனி ஒரு நன்மை, இனி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதற்கு உங்களுடைய இருதயம் தூய்மையாக்கப்படட்டும், உங்களுடைய சிந்தை தூய்மையாக்கப்படட்டும். ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே களிம்பை நீக்கிவிடு, வெள்ளியில் இருக்கிற களிம்பை நீக்கிவிடு. அது மீண்டும் தட்டானால் தட்டப்படும், தட்டானால் உருவாக்கப்படும். இதை நீ செய்யும் பொழுது உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கும் போதே, அறிக்கை செய்யும் போதே கர்த்தர் உன்னை மீண்டும் பயன்படுத்த போகிறார். உன் நிலையை காட்டிலும், இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் அடுத்த நிலையில் உன்னை வைக்க போகிறார். உன் கீர்த்தி, உன் புகழ்ச்சி, உன் சாட்சி, உன் பெருக்கம், உன் நன்மைகள் பெரிதாய் இருக்க போகிறது. நீ மேலாக போகிறாய். தடை செய்து கொண்டிருக்கிற, தாமதப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை கெடுத்து கொண்டிருக்கிற, உயரங்களுக்கு செல்ல முடியாமல் செய்து கொண்டிருக்கிற, சிந்தையை கெடுத்து கொண்டிருக்கிற இச்சைகள், இச்சையின் ஆவிகள், சுயத்தினுடைய எண்ணங்கள் கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். அவருடைய இரத்தம் மீண்டுமாய், அவருடைய இரத்தம் மீண்டுமாய், அவருடைய இரத்தம் மீண்டுமாய் உன்னை கழுவட்டும், அவருடைய இரத்தம் மீண்டுமாய் நம்மை கழுவட்டும், நம்மை சுத்திகரிக்கட்டும். ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா.